வணக்கம் அண்ட் வெல்கம் டு இல்லம் தரும் இனிமை த ஸ்வீட்னஸ் ஆஃப் ஹோம். இன்றைக்கி நம்ம நல்ல மவுத் வாட்டரிங்கான ஒரு கேரட் அல்வா எப்படி செய்யணும் குயிக்காக பார்த்துடலாம். ஒரு கப் அளவுக்கு சுகரு, ஒரு 2 ஏலக்காய் போட்டு நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். கேரட்டை ஒரு பெரிய கேரட் 2 எடுத்து நல்லா கிரேட் பண்ணி சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுக்கலாம். இது கூட நம்ம கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கீ விட்டு இதை நல்லா வதக்க போகிறோம். கேரட்டை நல்லா முங்குற அளவுக்கு கீ ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், இல்லை கம்மியாக ஃபேட் வேணும் அப்படின்னு நினச்சாலும் கம்மி பண்ணிக்கலாம். ஆஸ் பர் யுவர் விஷ் யூ கேன் ஆட் தி கீ. இப்போ இது கூட கேரட்டை நல்லா வதக்கிக்கணும். ஒரு கப் அளவுக்கு கேரட் எடுத்துருக்கு. இந்த பவுல் அளவு தான் நம்ம இப்போ கேரட் அல்வா செய்ய போகிறோம். இதை நல்லா வதங்குற அளவுக்கு ஒரு 2 to 3 மினிட்ஸ் அளவுக்கு வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணாதீங்க. இப்போ நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் லேசாக கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த கேரட்டெல்லாம் கொஞ்சம் அந்த ஈரத்தன்மை கம்மியாயிட்டு நல்லா வதங்கிருக்கு. இப்போ இந்த கேரட் கூட நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம கேரட் எடுத்த அதே பவுலில் 1/2 கப் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணுறோம். இது பாயில்டான வார்ம் மில்காக எடுத்துக்கோங்க. அதுவும் நல்லா முங்குற அளவுக்கு இருக்கு இல்லையா, இதையும் நல்லா வேக விடணும். இந்த கேரட் மில்கோட நல்லா வேகும் போது சாஃப்டான டெக்ஸ்சர் கிடைக்கும். அப்போ தான் இந்த கேரட் அல்வா நம்ம சாப்பிடும் போது நம்ம மெல்ல வேண்டியதே இல்லை, நல்லா சாஃப்ட் நல்லா மெல்ட்டாக அப்படியே நம்ம மவுத்தில் கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கும். இப்போ இதை நல்லா வேக விடணும். இந்த மில்கெல்லாம் வற்றி வச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொடிச்சு வச்சுருக்க சுகரையும் ஏலக்காவையும் சேர்த்து நம்ம பவுடர் பண்ண அந்த சுகர் பவுடரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறணும். இப்போ கொஞ்சம் லிக்விட் ஃபார்மில் தெரியும் பாருங்கள். இதுக்கப்புறமா இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இறக்கணுன்னா சட்டியில் நல்லா ஒட்டாமல் அப்படியே திரண்டு வரணும். அப்போ தான் நம்ம இதை நல்லா ரெடி ஆகிட்ட அல்வாவை நம்ம இறக்க போகிறோம். இது கூட நம்ம நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா நட்ஸ் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா விதமான நட்ஸ், பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட், இதுக்கப்புறமா சன்ஃப்ளவர் சீட்ஸு, பம்கின் சீட்ஸு, அது எல்லாமே நம்ம நல்லா வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தோன்னா இப்போ நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட கேரட் அல்வா. இதை நம்ம நல்லா வாழை இலையில் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு பவுலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா மேலே இன்னும் கொஞ்சம் நட்ஸை உடச்சி போடலாம். அப்படி இல்லைன்னா கிஸ்மிஸ் வறுத்து போட்டு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி கார்னிஷ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அந்த கேரட்டே தெரியாத அளவுக்கு நல்லா நேச்சுரல் கலரோட ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.